ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் 24 ஆல்ரெடி நம்ம வந்து கிரிக்கெட் 19 போட்டிருக்கோம். இன்னிலேருந்து நம்ம கிரிக்கெட் 24 போட போகிறோம். எப்பவும் போல் நம்ம இந்த கேமை வந்து ஒரு சின்னதாக ஒரு அலசலாம். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். அப்புறம் மெயினாக வந்து டுட்டோரியல் தான் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டுட்டோரியலுக்கு நம்ம போனோம். இங்கேயே இருக்குது டுட்டோரியல், உள்ளே கிளிக் பண்ணிக்கலாம். சேம் பேட்டிங், அப்புறம் பவுலிங், ஃபீல்டிங், இது காமனாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து இதில் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டிங்கை பார்த்துக்கலாம். உள்ளே போகலாம். பேசிக், ஓகே. சேம் இது எல்லாமே நம்ம வந்து காமனாக பார்க்கக்கூடியது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கேம் விளாட்றீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டுட்டோரியல் போய் பண்ணுறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஏ பட்டனை யூஸ் பண்ணுறத அவங்க வந்து இது பண்ணுறாங்க. நம்ம அந்த ஷாட் நம்ம பார்த்துக்கலாம். 3 தடவை. பேட்லே பண்ணல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது ஒன்று அடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, ஹிட் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி நம்ம 19 விளையாடி இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சவுண்ட் நல்லா இருக்குல்ல. சரி, அதில் இருக்கிற மைனஸ் ப்ளஸ்லாம் எனக்கு இன்னும் தெரியல. இப்போ தான் இது பண்ணுறேன். குட். ஃபஸ்ட்டு விஷயம் முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவதாக போகலாம். ரெண்டாவது வந்து டிஃபென்ஸ். சேம் ஒய் பட்டன் சொல்கிறாங்க. குட். அதாவது ஸ்ட்ரோக் வைக்கிறது, அதுதான். மற்றதெல்லாம் அதுதான். இதுவும் அதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. குட். பேட்டிங்கில் 2 விஷயங்கள் முடிச்சிட்டோம். 3வது ஓகே. இது என்னன்னா நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் பாலை வந்து நம்ம விடணும், அதுதான் இல்லை முக்கியமான விஷயம். ஒன்று விட்டுட்டேன். அதை லீவ் பண்ணுறது. ரெண்டு விட்டாச்சு. 3 முடிச்சாச்சு. இப்போ டைரக்ஷன், ஃபீல்டு செக் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே வந்துட்டானுங்க போலிங் போகிறதுக்கு. ஒரு ஃபீல்டெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. சரிங்களா, 1 2 ஆச்சா. சரி, ஃபீல் அது ரொம்ப முக்கியம். பிளேயர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறதுக்கான ஒரு வியூ. குட். பேசிக், பேட்டிங் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 4 விஷயம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் ஃபுட் ஒர்க்கு. பாலோட சவுண்ட் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் ஃபுட் போடுற ரோல் தான். ஃபுட் ஒர்க் பேட்டிங்கில். அடுத்தது வந்து பேக் ஃபுட். ஓகே.
என்ன சவுண்டு பார்த்தீங்களா? நல்லா இருக்கலாம் சவுண்ட் லைவாக ஒன்று அடித்தோம். சேம் இதெல்லாம் பேக் ஃபுட்டில் தான் அடிக்கிறது. ஓ, இது அடிக்க முடியல. இதுவும் அதே ஷார்ட் அடிச்சிருக்கலாம். சரி, நான் தான் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாமே பார்த்தேன், அதனால் வேஸ்ட்டாக போச்சு. ரெண்டு ஷாட் அடிச்சிட்டு பாருங்க. ஓ, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஃபுட் பார்த்தோம், இப்போ பேக் ஃபுட்டு. ஓகே, கிராஸ் பொசிஷனா? அதாவது நம்ம வந்து இந்த இதில் வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப பயங்கரமாக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல மூவ் ஆகுதுங்க, கடைசி வரைக்கும் போகலாம் பாருங்களேன். போலிங் போடும்போது நம்ம வந்து நல்லா மூவ் பண்ண முடியுது. ஓகே, அட்வான்ஸிங்னா ஐயா லீவ் பண்ணிட்டேனா? இதான் ஏறி அடிக்கிறது. மூணு தடவை அடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுட் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. இது வந்து லஞ்சா. இது வந்து என்னென்ன கலர் பாலுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறது. ஃபஸ்ட்டு ரெட் பால் போட போகிறாங்க, அப்போனா நம்ம வந்து ஃபுல் ஷாட் தான் அடிக்கணும். ஏய், ஏன் அடிக்க முடியல? ஏய், என்னடா கரெக்டாக தான் நான் கரெக்டாக தான் ஆடுறேன், நான் அடிக்க முடியலையே. அடிச்சம் பாருங்கள். இதான் ரெண்டாவது வந்து பாலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் கிட்ட வருவான்னு நினைக்கிறேன். இதையும் அடிச்சாச்சு. இப்போ ரெட்டு, இப்போ வந்து எல்லோன்னு நினைக்கிறேன், ரொம்ப க்ளோஸ். அதுக்கப்புறம் இப்போ ப்ளூ வந்து யாக்கர். அவ்வளோதான். அடுத்தது வந்து லைனா லின்னா என்னன்னு தெரியாது. ரெண்டு ஷாட் போடாச்சு. இந்த வாட்டி இந்த ஷாட்டுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு. அடுத்தது ஹிட்டு. ஒன்று, ரெண்டு. இது ஹிட் பண்ணுறது பி பட்டன்.
ஓகே, கிரவுண்ட் ஷாட், அதாவது வேகமாக நீங்கள் கீழே அடிக்கிறது. ஆனால் ஏன் அது இதாகலை? ஆயிருக்கணுமே. சிம்பிள். நீங்கள் வந்து அந்த பட்டன் அமைக்கிட்டு, ஓ இது பவர் ஷாட் ஆயிடுச்சு. இது கிடையாது, கணக்கு கிடையாது, உருண்டு தான் போகணும். பவராக உருட்டி அடிக்கணும். அவ்வளோதான். ஓகே, இந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணி ஆடுறது. பொசிஷன் இதில் நீங்கள் பவரெல்லாம் ஹிட் பண்ண முடியாது. அது தேவையில்லாத ஷாட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒழுங்காக அடிக்கல நான். இப்போ வச்சேன் பாருங்க. குட். அடுத்தது வந்து ரன் பண்ணுறது. நம்ம வந்து பேட் பண்ணிட்டு ரன். அவ்வளோதான். ரன்னிங் பண்ணுறது. ஓடு ஓடு வேகம் ஓடு. ஓகே, ஓகே பாருங்கள், ரன் பண்ணிட்டோம் ஆனால் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் ஒரு ரன்னிங் போயிட்டு நம்ம வந்து ஐயோ வேண்டாம் ஓட வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து ரிட்டன் வர்றதுக்கான பட்டன். எக்ஸ் வந்து ரன்னிங்க்கு, பி வந்து வேண்டாம், திரும்பி வந்துடும். அடுத்தது விக்கெட்டா? இது கிடையாது, 6ன்னு சொல்கிறான். இப்போ கரெக்டாக அடிச்சேன் இல்லையா? இதுதான் கரெக்ட். பட்டன், அந்த பட்டன் தான் கன்ஃபியூஷன் ஆகிடுறேன். ஸ்ப்ரிண்ட் பண்ணுறது, வேகமாக ஓடணும், அதுதான். நீங்கள் எக்ஸ் அமுக்கிட்டு நம்ம வேகமாக ஓடுற பட்டன் அமுக்கிங்கன்னா அது வேகமாக நீங்கள் ஆடப்போ தெரியாது எந்த பட்டன்னு. டைவ் பண்ணுறது, ரன்னிங்னாவே எக்ஸ் தான். பாருங்க, டைவ் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓடு ஓடு ஓடு. இப்போ உள்ட்டான் பாருங்க, அவ்வளோதான்.
இப்போ நம்ம bowling செக்ஷன்லாம் பேட்டிங் செக்ஷன் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்தது வந்து bowling செக்ஷன். சரிங்களா, bowling அதையும் பார்த்துருவோமா. பேட்டிங்கு அப்புறம் bowling. ஓகே. bowlingக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. சேம் ஃபஸ்ட்டு நம்ம ஏ அவ்வளோதான். ஏஎம்க்குனா ஓடும். அந்த ஏரோ மார்க்கை பார்த்துக்கோங்க, அது இறங்கும்போது க்ரீனில் இருக்குது. க்ரீனில் அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான், முடிச்சு. இதில் இப்போ போடுறது எல்லாமே ஏ தான். இப்போது க்ரீன் மார்க்கை தாண்டி போய் அப்புறம் போனால் கொஞ்சம் ஃபேஸ் அதிகமாக கிடைக்கும். அடுத்தது வந்து போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கு ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பிஎம்க்கு போகிறோம். அதாவது இங்கே போட்டிருக்கு பாருங்கள், இதில் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங். அடுத்தது ஒய்எம்க்கு போகிறோம். ஒய் வந்து டைரக்ஷன் முடிவு பண்ணுது பாருங்கள், அது தெரியுதுங்களா, அதிலே போட்டிருக்கு பாருங்கள். அப்புறம் எக்ஸு, அவுட் ஸ்விங். அவ்வளோதான். ஓகே. ஸ்பெசிஃபிக் டெலிவரியா, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது உள்ளே வருது பாருங்கள், 2 இருக்குது பார்த்தீங்களா, சேம் அதே தான். இது அமைக்கி நம்ம என்ன போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து லெக் கட்டர் போட போகிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கட்டர் போட போகிறேன். அடுத்தது கீழே அது 3 விதமான பாலையும் போடலாம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதில் என்ன கொடுக்குறாங்களோ அதை கொடுத்தாங்க, அவ்வளோதான். அப்புறம் ஸ்பீடு, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ அமுக்கி பி வந்து தான் ஃபாஸ்ட்டு நான் வச்சுக்கோங்க. ஏன் அது அங்கே போய் காத்துச்சா. ஓகே. திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகே. இப்போது ஏஎம்க்குறோம். என்னாச்சு, ஓ சாரி. அடுத்தது வந்து பிஎம்க்கு இப்போது ஒய்எம்க்கு நம்ம ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதே தான், எல்லாமே க்ளோஸு ஷார்ட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஸ்பின் போலிங்கா, பேசிக் ஏ தான், அதே தான், ஏ தான். அந்த க்ரீனில் வரும்போது பாருங்களேன், குட்டுன்னு வருது பாருங்கள். இப்போ அதே நான் வந்து ரெட்லேயே போட்டேன், என்ன ஆகும்போது பாருங்களேன், வீக்குன்னு வருது பாருங்கள் பால். இப்போ இதுவே நான் வந்து ரெட்டை பாருங்கள், ஒன்றுக்கும் ஒரு பேர் காட்டுது பாருங்கள். ஓகே. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பி யூஸ் பண்ணி போட போகிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ கட் ஆச்சு பாருங்கள் பால். இப்போ நான் வந்து ஒய் டாப் ஸ்பின், அடுத்தது எக்ஸு பூஸ்ராவா,
தூஸ்ரா சாரி, அவ்வளோதான். அதாவது இது எப்படின்னா மாற்றி மாற்றி போடுறது. இப்போ நான் வந்து உதாரணம் சொல்கிறேனே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆஃப் பிரேக்குன்னு சொல்லிட்டு பி அமுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏ அமுக்குறேன். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டாப் ஸ்பின்னு சொல்லிட்டு ஒய் அமுக்கிட்டு எக்ஸு போட போகிறேன். புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் அமுக்கிட்டு பிஏ போட போகிறேன். பாருங்கள், கட்டாச்சு பாருங்கள், சிம்பிள். அதாவது நம்ம 2 ஸ்பின்னு போடுறது சில பேருக்குலாம் அந்த போலிங் வரும்ல, அது மாதிரி. ஃபைவ் A B இல்லை இது ஐயோ என்ன இந்த இது டக்குனு ஓகே ஃப்ளை பண்ணுவோம். அதை தூக்கி போடுறது. இப்போ நீங்கள் எதை அமுக்குனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறது. அவ்வளோதான். குட். அப்புறம் ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதாவது நீங்கள் ஏ அமுக்குனாலும் இப்போ எது அமுக்குனாலும் சரி தான். இப்போ நான் வந்து தூசரா போடுறேன்னு நினைக்கிறேன், எக்ஸ் அமுக்குறேன், அங்கே போய்ட்டு நீங்கள் எஃபெக்ட் அந்த பி பட்டன் அமுக்குனீங்கன்னா பாருங்கள் கட்டிங். பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் வந்து ஒய் அமுக்குறேன், அங்கேயும் ஒய் தான் அமுக்குறேன். அங்கே பாருங்கள் என்ன பால் கட்டாச்சு பார்த்தீங்களா? சூப்பர். இப்போ வந்து டெலிவரி ஓகே. அதாவது உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு அவுட் ஸ்விங் பாலை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். பாருங்கள், எக்ஸ் அமுக்குறேன், ஆனால் டைரக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வைக்கிறேன். பார்த்தீங்களா? இங்கே போய் அங்கே வருது பாருங்கள் பால். இப்போ அதே நான் இன்ஸ்விங் செலக்ட் பண்ணுறேன், பி பட்டன் அமுக்குறேன், பாருங்கள் சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். use of delivery ham hold. சரி, இப்போ நீங்கள் ஏ பட்டனே யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஏ பட்டனை யூஸ் பண்ணிட்டு பாருங்களேன், நீங்கள் இதை வந்து எங்கே வேணாலும்
வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பால் வந்து நம்ம இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் பண்ண தேவையில்ல. ஒரு போலருக்கு என்ன வரும், இப்போ இந்த போலரோட ஸ்பெஷல் என்னென்னு ஒரு பால் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். அந்த போலோட ஸ்பெஷலை நீங்கள் ஒரு பால் போட்டு பார்க்கும்போது எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொடுக்காம போட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது பண்ணுவாப்பில். ஓகே, இப்போ வந்து நம்ம டேரக்ஷன், அதாவது இப்போ இந்த சைடு லெஃப்ட் ரைட்டு, அதாவது ரைட்டை மூவர் லெஃப்ட் அரவுண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த சைடில் இருக்கோமா, இப்போ நம்ம அந்த இதை அமுக்குனா இந்த சைடு போயிட்டோம், திருப்பியும் அதே மாதிரி இந்த சைடு அமுக்குனா இந்த சைடு வந்துட்டோம். அவ்வளோதான். சேம் அந்த ஏரோ இதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அப்பிள், நம்ம ஒரு பால் போட்டோம், அப்பீல் பண்ணுவோம். அவ்வளோதான். நீங்கள் அந்த இதை அமுக்குனா போதும். கத்துறான் பாருங்க, சும்மா அப்பீல் பண்ணுறது தான். இப்போ வந்து நம்ம கேட்சிங் ஃபீல்டிங் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், உள்ளே போகலாம். சேம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். சேம் டேரக்ஷன் வருதா, அங்கே வந்தோடனே ஒரு மார்க் வருது, அங்கே போய் ஏ, அவ்வளோதான், முடிச்சு, அவுட்டு. ஓகே, ஒன்று ஏறிச்சு பாருங்கள். அந்த டேரக்ஷன் இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து இது பண்ணணும். அது ஒரு வியூ கார்டு பாருங்க, அவ்வளோதான், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது வந்து கேட்சு, அதுக்கப்புறம் ஓகே ஹிட்டு, டைரக்ட், ஓகே. நம்ம இப்போ 2 தடவை வந்து டைரக்ட் ஹிட் பண்ணி ஆகணும். அவங்க அடிச்சுட்டு ஓடனோடனே அதை வந்து எந்த சைடு நம்ம முடிவு பண்ணோம். அதுக்கு வந்து அந்த ஓ அவுட் இல்லை, அவுட் ஆகே ஆகணும், அப்போ தான் வந்து முடியும். அது எந்த டைரக்ஷனில் அடிக்கணுன்றதை நம்ம முடிவு பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஜாய்ஸ்டிக்கில் இருக்கிற அந்த பட்டன், ஓ திருப்பி ஓடி வந்துட்டாங்க. லேட்டாக அடிக்கிறேன், இல்லை எங்கே அடிக்கணுன்றத ஃபிக்ஸ் பண்ணலை டக்குன்னு. அதுங்க அவுட் தத்துட்டான், அடப்பாவி, ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். அடப்போங்கடா, கேட்ச்லாம் யாருக்கு தான் வேணும்? நீங்கள் இதை அமுக்குனீங்கன்னா அது சொல்லும் உங்களுக்கு டைரக்ஷன் எங்கே நீங்கள் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. பாருங்களேன், அவுட்டு. பார்த்தீங்களா, டைரக்ஷன் எங்கே அடிக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். பால் வந்தோன்னே நீங்கள் டக்குன்னு அதை முடிவு பண்ண வேண்டியதான். அடப்பாவி, எவ்வளோ லேட் அடிக்கிறான் பாரா. அவுட்டு, 2 தடவை அவுட்டு, அவ்வளோதான் முடிச்சு. ஏ, ஓகே. இப்போ ஒன்லி ஏ பட்டன் தான், எந்த இடத்துல நம்ம வந்து வேணாலும் அடிச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து நம்ம இந்த சைடு அடிக்கணும்னு நினச்சேன். இப்போ நான் வந்து போலர் சைடில் அடிக்க போகிறேன். அது பாருங்கள், இப்போ நான் கீப்பர் சைடில் அடித்தாலும் இப்போ போலர் சைடில் அடிக்கலாம். சரி, திருப்பி கீப்பர் சைடில் அடிச்சிட்டேன். நான் போலர் சைடில் அடிக்கலாம்னு நினச்சேன், கீப்பர் சைடில் அடிச்சிட்டேன். சரி, பரவாயில்ல.
அவ்வளோதான் அதோட விஷயம். எந்த சைடு வேணால் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பி, அதே தான் கான்செப்ட்டு. இப்போ பி பட்டன். அவ்வளோதான். அப்புறம் த்ரோ பண்ணுறது. வேகம் வேகம் வேகம். ஐயோ என்ன முக்கியம் இல்லையே. ஆஹா ஓகே, வெளியே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டீங்க. ஆக்சுவலாக நான் வந்து பேக் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இது வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒன்று அந்த ஃபீல்டிங்கை நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு 2 தான் இருக்குது பாருங்கள், அட்வான்ஸு அது அவ்வளோதான். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ நான் வந்து கடைசியில் இருக்கிறதா இருக்கேன். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடைசியில் உள்ளது வரும். என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ, நான் இப்போ லாஸ்ட்டாக பேக் வந்துட்டேன் பாருங்கள். அந்த விஷயங்கள் காட்டுறேன் பாருங்கள். அது ஒன்று தான் இருக்குது அதில். இப்போ அந்த ஒன்று தான் வரும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், ஒய் பட்டன். இது வந்து டேப் பாருங்களேன். இது மட்டும் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே போகிறேன்னா அவன் ஓடி போயிட்டு பாருங்கள், பாலை வந்து தட்டி விட்றான். நம்ம போய் தட்டு வந்துடுமா, அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் பாருங்கள், கம்ப்ளீட்டும் வந்துச்சு பார்த்தீங்களா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரி இதாங்க இதில் இருக்கிற டுட்டோரியல். நீங்கள் போய்ட்டு அதில் மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாகவும் பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் போகலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு எப்போவுமே இது விளையாடுறதுக்கு முன்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும். ஓகேங்களா? அதனால் இதை இது பண்ணி பாருங்கள். மற்றபடி உள்ளதெல்லாம் நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, பாய்.